சொந்தம் பார்த்தாலே சொத்தி சொத்தி போகுமே எங்களுக்கு கூட்டாளி என்னெல்லாம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? மாடு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன்ல. மாடு அடுத்த மாசம் குட்டி போடும். அப்படியேம்மா, நல்ல விஷயம் தான். ஆமால, அதனால அடுத்த மாசம் அங்க எங்கேயும் வர முடியாது. இந்த மாசத்துல ஒரு நாள் நாங்க வந்துட்டு வரலான்னு பாக்கேன். ஏம்மா, நீ எதுக்கு அங்க எங்கேயும் கிடந்து அலைஞ்சிட்டு கிடக்க? நான் தான் இருக்கேன்ல, பக்கத்துல இருக்கே பாத்துக்கிட போறேன். நீ வந்து கிடந்து அலையாதம்மா. மாட்டையும் வீட்டையும் பாத்துக்கிட்டு அங்கேயே இரு. இல்லல, உன் தங்கச்சி பத்தி அன்னைக்கு நீ ஒரு வார்த்தை சொன்னல, அதுல இருந்து அவளை பாக்கணும் பாக்கணும் மனசுக்குள்ள அடிச்சிட்டு கிடக்கு. நான் அவளை வந்து ஒரு தடவை பாத்துட்டு வந்தேன்னா எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும். அதான் 2 நாளையில வரலான்னு இருக்கேன். ஏம்மா, இப்ப தங்கச்சி நல்லாதான் இருக்கா? உனக்கு இஷ்டம் இருந்தா வா, இல்லன்னா அங்கேயே இரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியெல்லாம் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையா? சந்தோஷமா புடிச்சிட்டு பேசி வாங்கி இருக்கால, கவனிச்சியா? ஆமாம்மா, இப்ப நல்லாதான் இருக்கா. வெளியெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்தாரு, பார்த்தேன். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் சிரிச்சு வாங்கி பேசியா? எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி இல்லம்மா. அப்படி இருந்தா அத்தை என்னைய கூப்பிட்டு சொல்லிருப்பாவல்ல. சரில, எந்த பிரச்சனையும் இல்லாம தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இருந்தாலும் அம்மா ஒரு நாள் வந்து பாத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ ஆசைப்படியெல்லாம் வந்து பாரு. ஆனா வந்து பாத்துட்டு அதை பேசணும் இதை பேசணும் எதையும் பேசிட்டு கிடக்காத. பேசும்போது தேவையில்லாம யார் காதலியா துளுந்து பிரச்சனை ஆயிட போகுது. அதுக்கு நம்ம சொல்லியே சும்மா வந்து பாத்துட்டு போ. சரில, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே கவனமா தான் இருப்பேன். உன்னையும் பாத்துட்டு வந்துருவேல, நீ என்னது பக்கம் வர மாட்டேங்க. சரிம்மா, வா. அப்புறம் ஏன்னா சரோஜா புருஷன் இப்ப எப்படி இருக்காவே? உன்கிட்ட சமாதானமா தானே இருக்காவே? ஒரு தப்புக்கு ஒண்ணும் இல்லையே? இல்லம்மா, இப்ப ஒரு தப்பு நடந்த மாதிரி தெரியல. என்கிட்ட இப்ப நல்ல சந்தோஷமா தான் பேசியாவே நல்லாதான் இருக்காவே. ஒரு நாள் போட்டு துவத்தவனி துவச்சுட்டேல, உனக்கு தெரியும்ல. அதுக்கு பிறகு திருந்திட்டாவே. சரில, திருந்திட்டாவனி உனக்கு எப்படி தெரியும்? வேலை செய்ய இடத்துல போய் அடிக்கடி பாக்குறியா? பார்த்தாதானே தெரியும். ஏம்மா, அதெல்லாம் போய் பாக்கது இல்லம்மா. நான் அன்னைக்கு அடிச்சல இருந்தே அவர் நார்மல் ஆயிட்டாரு, ஒரு பிரச்சனையும் இல்ல. அட சுவாக்கர் தேவல, இப்படியே கண்ணோடித்தனமா அவரை நம்பிக்கிட்டு இருப்ப? அவர் என்ன நல்ல மனுஷனா ஒத்தி பைக்ல கூட்டிட்டு தெரிஞ்சவரு. இப்பயே அவர் ஒழுக்கமா இருப்பாருன்னு நினைக்கிறியா? பின்னாடி கூட்டிட்டு தெரிய மாட்டாரு நினைச்சிட்டு இருக்க? இல்லம்மா, அவர் முன்னாடி மாதிரி இல்ல, கொஞ்சம் மாறிட்டாரு. ஏல, அவர் முன்னாடி மாதிரி இல்ல, நீ வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி தெரியும்? நீ அவரை போய் கண்காணிச்சாதானே தெரியும் எப்படி இருக்காரு என்னன்னு இருக்காருன்னு. சுவாக்கர் சரியான சுவாக்கர் எல்லாம் பெத்து போட்டு வச்சிருக்கேன். இப்படியே புருஷனை கண்ணோடித்தனமா நம்பிக்கிட்டு இருப்ப? நான் அன்னைக்கே அவரை கண்காணிச்சுட்டே தெரியும் சொன்னேனா இல்லையா? ஏம்மா, அவரை கண்காணிக்க எனக்கு எங்க நேரம் இருக்குது? கல்யாணம் வந்துட்டு அங்க வந்து கிடந்தேன். இப்போ தங்கச்சி போய் பாரு, அது பாரு, இது பாருங்க, நான் எங்க வெளியே போக முடியுது? எந்த வேலை இருந்தா என்ன? உனக்கு முதல் கடமை புருஷனை பார்க்கறது தானே. உன் வாழ்க்கை உனக்கு தக்க வச்சுக்கிட்டே தானே முக்கியம். அதுக்கு போனே இதுக்கு போனே அவளை பார்த்தா இவளை பார்த்தா காரணம் சொல்லிட்டு இருக்காதே. அவர் என்ன பண்ணியாரு, எப்படி இருக்கான்னு போய் போய் பாரு. சரியான நான் சொல்லியது புரியுதா? புரியுதுமா. இல்லன்னா நானாவது போய் பார்த்து சொல்லட்டுமாடா? வேண்டாமா, நானே போய் பார்த்துக்கிட்டே நீ போன கோவப்படுவாரு. சந்தேகப்பட்டுட்டு வந்திருக்காவன்னு நினைப்பாரு. நானே சாப்பாடு கொண்டு போன மாதிரி ஒரு நாள் போய் பாக்கேன். சரில, உன் வாழ்க்கையை தொலைச்சு விடாத பாத்துக்க. 2 பேரையும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன்னு சந்தோஷத்துல இருக்கேன், கெடுத்து விடாதங்க. சரிம்மா, பாத்துக்கிட்டேன். நான் போன வைக்கேன். என்னாச்சு மறுபடியும் அம்மா இப்படி சொல்லியா? நம்மள இவரை கவனிக்காம தான் விட்டுட்டா, இப்ப எப்படி இருக்காருன்னு தெரியலையே. போய் பார்க்கணும், இவரை கவனிச்சுக்கிடணும். ஆமா தேங்க, அம்மா போன் போட்டாவே. சும்மா சாதாரணமா தான் போன் போட்டா, அடிக்கடிலாம் போட மாட்டா. தங்கச்சி நல்லா இருக்கலான்னு கேட்டேன் எங்க அம்மா. அததான் பேசிட்டு இருந்தேன். உங்களை கூட தான் கேட்டாவே. அவளையும் தங்கச்சி இல்லத்தே பக்கத்துல இருக்கா. அதான் எப்படி இருக்கா, வாராளா, நீ போறியா என்ன அதுன்னு கேட்டாவே.
ஏத்தே நான் அப்படிலாம் அங்க அவ்வளவு போறது இல்ல தே, எப்பயாவது தானே போறேன். எங்க அம்மாட்ட அதான் சொல்லி இருந்தேன், எப்பயாவது போவே நல்லதா இருக்கான்னு சொன்னேன் தே. என்னைய பத்தி என்ன கருத்து சொன்ன? எப்ப பார்த்தாலும் ஏன் சொல்லிருப்பாங்க தானே? இல்ல தே, அத்தை மாமாலாம் நல்லா இருக்காவன்னு சொன்னேன். ஆமா நல்லா சொல்லுவா. என்னைய பத்தி பேசுறதே நீயும் ஆட்டாலும் கேட்டு பேசுறதுக்கு தான் பேசுவிய. எனக்கு எதுவுமே தெரியாது நினைச்சிட்டு இருக்கிய. எல்லாம் தெரியும். மாமியார பத்தி எவன் நல்ல விதமா என்னைக்கு பேசுன? உங்களுக்கு எவ்வளவுதான் நல்ல மாமியார் கிடைச்சாலும் கெட்ட விதமா தான் பேசுவிய. இல்ல தே, மாமியார் நல்ல செய்வாவே எனக்குன்னு சொன்னேன். ஆமா சொல்லிருப்பா நல்லா தெரியுது. வா பின்னாடி துணி அள்ளி ஊற வச்சு வச்சிருக்கேன், துவைச்சு போடு. ஏத்தே நானா? நெட்ட மாதிரி துவைக்க சொல்லுங்களா? ஏன் உனக்கு கை கால் இல்லையா, துவைச்சிட மாட்டியா? இல்ல தே, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. போன் போட்டு உங்க அம்மிட்ட 4 மணி நேரம் பேசி இருக்க மட்டும் வலிக்காது. நான் இப்ப வேலை சொல்லிட்டேன்ல, உடனே வலிச்சிடும். இதையும் போன் அடிச்சு உங்க அம்மிட்ட சொல்லிடு. வந்து வாச்சிருக்காரு பாரு, எனக்கு இது மாறுமானு வேணும். இது துவைக்க வேண்டியதானே? இந்த வயசுல இந்த கிழவி கல்லூரிந்த மாதிரி தான் சுத்திட்டு இருக்கு. வேலை செய்ய முடியாம பண்ணாலும் பரவாயில்ல, துவைச்சு கொடுக்கலாம். நல்ல கிழக்கு மாதிரி இருக்குமே, நான் எதுக்கு துவைச்சு கொடுக்கணும்? என் மாமனார் கோமம் முத கொண்டு கடத்தி அதை போட்டு வச்சிருப்பாரு. அதை போய் நான் உட்கார்ந்து துவைக்கணுமா? நான் துவைக்க மாட்டேன். கிழவிய துவைச்சு போட வேண்டியதானே? இல்லன்னா முத துவைக்கணும். நம்மள நல்ல வேலை வாங்கிக்க மட்டும் வரோம். எங்க அம்மிட்ட நான் பேசிடக்கூடாது, காந்தல் எடுத்துருது. துர்கா, என்னம்மா இன்னைக்கு உட்காந்து எழுதிட்டு இருக்கி? என்னம்மா எழுதியிருக்கேன்னு நிறைய இருக்கு. ஆமாம்மா நிறைய இருக்கு. எல்லாரும் காலேஜுக்கு போகாதான் ஜீவ இப்படியே கிடந்து ஒன்னே மாதிரி எழுதிட்டு கிடக்காவ. எப்ப பார்த்தாலும் படிப்பு எழுத்துன்னுகிட்டே இருக்கா. அம்மா நீங்க தானே எப்பவுமே படி எழுதுன்னு சொல்லிட்டே இருப்பீங்க, இப்ப என்னாச்சு உங்களுக்கு? இல்லம்மா, அம்மா சின்ன பிள்ளைல சொல்லுவேன் தான். இப்போ உனக்கு விவரம் வந்துட்டு எப்ப எழுதணும் எப்ப படிக்கணும்னு தெரியும்ல. உனக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது, மாப்பிள்ள பாத்திருக்கேன், அதை பத்தி எல்லாம் ஒரு சிந்தனையும் இருந்த மாதிரி தெரியல. இப்பயும் படிப்புன்ட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தா என்ன இருக்கா, அதுக்கு தான் கேட்டேன். அம்மா எனக்கு படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும், கல்யாணம் எல்லாம் வேண்டாம்மா. நான் என்ன மேல படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயய்ய, இது நல்ல கதையா இருக்க. இதெல்லாம் என்ன பேச்சு துர்கா? உனக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சு, இப்ப போய் கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவாங்களே யாரும்? ஆரம்பத்துல இருந்து வேண்டாம் தானே சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் படிக்கணும். இங்க பாருமா, கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டுல படிக்க வச்சாவன்னு படி. அவியலும் படிக்க வைக்கன்னு தான் சொல்லியிருக்காவ. நாங்க அதனாலதான் சரின்னு ஒத்துக்கிட்டோம். அவிய வீட்டுல ஏற்கனவே 3 மருமக வந்தாச்சு, நீ 4வது மருமகளா போற. உன்னை என்ன வீட்டு வேலையா செய்ய சொல்ல போறவ? நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டா அழகா படிக்க வைப்பாவ. அங்க போய் இருந்து எத்தனை டிகிரி வேணாலும் பாடி. அம்மா அங்க போன பிறகு படிக்கணும்னே தோணாதுல்ல. நான் இங்கேயே இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்து படிக்கணும். இன்னும் கொஞ்சம் வருஷமா? அவிய இந்த 4 மாசம் டைம் கேட்டதுக்கே எப்ப முடியும் கல்யாணத்தை வைக்கலான்னு இருக்காவ. நீ என்ன கொஞ்சம் வருஷம் போட்டோன்னு சொன்னீங்கன்னா இந்த இடமே தட்டி கழிஞ்சு போயிடும். இந்த ஊருக்குள்ளே ஒரு நல்ல இடம் உனக்கு கிடைச்சிருக்கு. இத வேண்டான்னு சொன்னோம்னா இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் வருஷ கணக்கா நம்ம காத்து இருந்தாலும் மாப்பிள்ள வர்றது கஷ்டம். இந்த நல்ல இடத்துல உன்னைய கட்டி கொடுத்துட்டோம்னா நாங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்லம்மா. நீ என்ன வேற ஊருக்கா போறியா இல்ல வெளிநாட்டுக்கு போறியா? இந்த ஊருக்குள்ளே உன்னைய கட்டி கொடுக்க போறோம். நாங்க நினைச்சா வந்து பாத்துக்கிட போறோம். நீயும் அம்மா வீட்டுக்கு ஓடி ஓடி வந்துக்கிடலாம். அவிய படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னா கூட நாங்க வந்து கேட்க வந்துருவோம். ஏன்னா அவிய படிக்க வைப்போன்னு சொல்லிதான் பொண்ணு கேட்டாவ. அதனாலதான் நாங்களும் சரின்னு சொல்லியிருக்கோம். அதனால நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது, தைரியமா கல்யாணத்தை பண்ணிக்க. அப்புறம் துர்கம்மா இன்னைக்கு நம்ம துணி எடுக்க போறோம். சமந்தி வீட்டுல இன்னைக்கு போவோம்னு சொன்னோன்னு சரின்ட்டாவ. அதனால நீ கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிருமா. அவிய கூடக்கு வருவாவ, நம்ம அப்ப கிளம்பி போனோம். எம்மா நான் வரல, நீங்க போயிட்டு வாங்கலாம். என்னம்மா சொல்லிய நாங்களா? நீ வந்தாதான் உனக்கு பிடிச்ச மாதிரி துணி பார்த்து எடுக்க முடியும். எம்மா நீங்க எது எடுத்துட்டு வந்தாலும் எனக்கு ஓகே தான். நான் அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு சண்டை போட மாட்டேன். அதனால உங்க இஷ்டத்துக்கே எடுத்துட்டு வாங்கம்மா. இங்க பாரு துர்கா, அதெல்லாம் சரி வராது. மாப்பிள்ளை வீட்டுல நாங்க மட்டும் வரோம்னு சொன்னா அவியலும் ஏத்துக்கிட மாட்டாவ. நீ வரணும்னு அவியலும் ஆசைப்படியாவுமா. அதனால வந்து எழுதிக்கிடலாம், எடுத்து வச்சுட்டு ரெடியாவு. நீ நான் பெரியம்மா 3 பேரும் போறோம். மாப்பிள்ளை வீட்டுல எத்தனை பேர் வரான்னு தெரியல. அம்மா எனக்கு நிறைய எழுதுற வேலை படிக்கிற வேலை எல்லாம் இருக்கு, என்னால எங்கேயும் வர முடியாது. நீங்க போயிட்டு வாங்க. துர்கா சொன்ன கேட்க மாட்டியா? இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் இதை விட அதுதான் உனக்கு முக்கியம். எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா ரெடி ஆக சொல்லிவிட்டேன். சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நானும் எத்தனை தடவை தான் இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றது. ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல.
சாரி எடுக்க நான் எதுக்கு வரணும்? அவங்களே ஏதாவது ஒரு சாரி எடுத்துட்டு வந்து தர வேண்டியதானே. அவரும் கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் இதை பத்தி பேசவும் இல்ல, எதுவுமே செய்யவும் இல்ல அவரு. இப்போ நிச்சயம் வரைக்கும் வந்துருச்சு. நிச்சயத்துக்கு வேற ட்ரெஸ் எடுக்க போறாங்க. எதுக்கு கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? நிச்சயத்திலே நிறுத்த வேண்டியதானே. என்னால நிறுத்த முடியாதுன்னு நான் அவர்கிட்ட போய் சொன்னேன். அவரும் என்னடானா இப்படி இருக்காரு. இதுக்கு மேல நான் என்னதான் பண்றது? துர்கா, ஏய் துர்கா, என்னடி ஆச்சு? ஷேரா உட்கார்ந்துட்டு இருக்க? ஐஷோ, நிச்சய புடவை எடுக்க போகணுமா? அம்மா சீக்கிரமா ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு போறாங்க. அவ்வளவுதானே, சீக்கிரமா ரெடி ஆகு. நானும் எங்க வீட்டுல போய் சொல்லிட்டு வரேன். என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போடி. ஐஷோ, விளையாடாத ஐஷோ. இந்த நிச்சயமே எனக்கு பிடிக்கல, கல்யாணமும் எனக்கு பிடிக்கல. புடவை எடுக்கிறதுக்கு எப்படி போறது? ஏன் துர்கா? எனக்கு போகவே பிடிக்கல ஐஷு. துர்கா, அதான் அவரு கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு சொல்லியிருக்காருல, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற? நான் பாட்டுக்கு ஜாலியா போய் ட்ரெஸ் எடுப்போம், ஜாலியா போய் நிச்சயத்துல நிப்போம். அவரு கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவாருடி. சூர்யா நல்லவர் தான், சொன்ன மாதிரி கரெக்டா செஞ்சிருவாரு. இல்ல ஐஷு, எனக்கு பிடிக்கவே இல்ல. துர்கா, அப்படி சொல்லாதடி, அப்புறம் நம்ம மேல ஏதாவது டவுட் வரும். நான் சொல்றது கேளு, அதான் சூர்யாட்ட எல்லாமே சொல்லிட்டோம்ல. இதுக்கு மேல எதா இருந்தாலும் அவரு பாத்து பாரு. நம்ம எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். உங்க அம்மா சொல்லிட்டாங்கல்ல, ரெடியாவு. நானும் போய் எங்க வீட்டுல சொல்லிட்டு வரேன். என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போடி. சரி ஐஷு. மூஞ்சி ஏண்டி இப்படி வச்சுக்கிற? அதான் சூர்யாட்ட சொல்லிட்டோம்ல, இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கவலை? அவரே பிரச்சனை இல்ல, கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு ஏண்டி நீ இப்படி உண்மையா இருக்க? இதெல்லாம் நல்லா இல்ல துர்கா, ஜாலியா இரு. நான் ஓடி போய் எங்க மம்மிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நீயும் சீக்கிரமா ரெடியாவு. சரி ஐஷு. இதுதான் சரியான நேரம். இப்ப சண்டை போட்டாதான் சரியா இருக்கும். அப்பதான் பிரச்சனையும் பண்ண முடியும். சரோஜினி, ஏ சரோஜினி. மாமா, என்ன மாமா? சாப்பாடு எடுத்துக்கிட்டுமா மாமா? சரோஜினி, சண்டை போடுவோம். இப்பவா? ஆமா, நேத்து பேசலாம்ல. இப்பயே சண்டை போட்டாதான் நீ உங்க வீட்டுக்கு போக முடியும். அம்மா, கையில காசு வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் மாமா. நான் இப்போ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனா வீட்டுக்கு போயிருவல்ல? போயிருவேன் மாமா. சரி சரி, அப்ப சண்டை ஆரம்பி. எப்படி மாமா? இங்க பார், நான் இப்போ சாப்பாடு வேணும்னு கேப்பேன். நீ சாப்பாடுலாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேக்குக்கு பதில் சொல்லுங்கன்னு ஆரம்பி. பிறவி? நீ தனி குடுத்தனம் போனோன்னு கேளு, நான் முடியாதுன்னு சொல்லுவேன். அது எப்படி மாமா டக்குன்னு கேக்குறது? இங்க பார் சரோஜினி, டக்குன்னு கேட்டாதான் நல்லது. அப்பதான் சண்டையாகும். சரி மாமா. ஆனா காரணம் என்ன சொல்லணும், நேற்று சொல்லி தந்தேன்ல? ஞாபகம் இருக்கு மாமா. சரி, ஆரம்பிப்போமா? ஆரம்பிப்போம் மாமா. ஏ சரோஜினி, சாப்பாடு எடுத்து வைக்கணும்ல? மாமா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஷோ, இப்படி பேசக்கூடாது, கொஞ்சம் கோவமா சத்தமா பேசு. கோவமாவா? ஆமா, உங்க அக்கா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்ல கோவமா மூஞ்சி வச்சுட்டு பேசு. அப்பதானே எல்லாருக்கும் கேட்கும், வெளியே வருவாவே. சரி மாமா. இல்ல பாருங்க மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படியே பேசு. என்ன பேசணும் சரோஜினி? இங்க பாருங்க மாமா, என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. இந்த வீட்ல இருக்க முடியாதுன்னா வேற வீடு பார்த்து என்னை கூட்டிட்டு போங்க மாமா. வேற வீடா? இதுதானே என் வீடு. நான் சொன்னது தனி கொடுத்தனும் மாமா. எனக்கு இந்த மாதிரி ஆட்கள் கூட எல்லாம் இருந்து பழக்கம் கிடையாது, எனக்கு பிடிக்கல. ஐயோ, என்னது இது? என்ன யாருமே வரலையே? எனக்கு வரலையா? சரோஜினி, சத்தம் இன்னும் பத்தல, இன்னும் நல்லா சத்தமா பேசு. சரி மாமா. இங்க பாருங்க, என்னால இவ்வளவு பேர் கூட இருக்க முடியாது. இப்படி இருந்து எனக்கு பழக்கமும் கிடையாது. எங்க அம்மையும் நானும் தான் இருந்து வாழ்ந்திருக்கோம். சொத்தோல ஒரு சட்டியில சோறு பொங்குவோம் எங்க வீட்டுல. நானும் எங்க அம்மையும் சோறு பொங்குவோம். நிறைய பாத்திரம் கூட சேராது. அது மட்டும் இல்லாம சும்மா வள 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 நீங்க பேசிட்டே இருக்காது. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்ல. நான் பேசாம இருந்தா ஒரே குறையா சொல்லியவன். உனக்கும் புருஷனுக்கும் சண்டையாண்டி வேற கேட்கவன். இதெல்லாம் எனக்கு பிடிக்கல மாமா. என்னால இந்த வீட்டுல எல்லாரும் கூட எல்லாம் சேர்ந்து நிம்மதியா வாழ முடியாது. குழந்தை, என்னாச்சு? என்ன பிரச்சனை? அண்ணி, எதுவும் இல்ல, நீங்க போங்க. எதுக்கு எதுவும் இல்லன்னு சொல்றியா வீட்டை? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே இருக்கேன், எனக்கு தனி கொடுத்தன போகணும்னு தோணுது. அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியா வாழ முடியும். என்னால இவ்வளவு பெரிய வீட்டுல இவ்வளவு ஆட்களுக்கு மத்தியில எல்லாம் நிம்மதியா வாழ முடியாது. என்ன பேசுற நீ? தனி கொடுத்தனமா? குழந்தை, கோபப்படாங்க, என்னன்னு கேப்போம். அண்ணி, நீங்க சும்மா இருங்க. நீங்க உள்ள போங்க. இவ இஷ்டத்துக்கு தனி கொடுத்தானே அது இதுன்னு பேசிட்டு இருக்க வந்து 4 நாளையில. ஏய், என்ன வரதுக்குள்ள எங்க வீட்டுல இருந்து என்ன பிரிச்சு கொண்டு போயிடலான்னு பாக்குறியோ? என்ன மட்டும் எங்க வீட்டுல இருந்து பிரிச்சு நீங்க கொண்டு வந்திருக்கீல்ல, உங்க வீட்டுல இருந்து நீங்க வர மாட்டீங்களோ? இங்க பார் சரோஜினி, எங்க குடும்பம் இப்படிதான், எப்பவுமே ஒத்துமையாதான். இப்ப எங்க அண்ணன் அண்ணி எல்லாம் பாரு, அவையா இருப்பாவே, அவையா அக்கா தங்கச்சி ஒத்துமையா இருக்காவே. நான் எதுக்கு அப்படி இருக்கணும்? கொஞ்ச நேரம் பேசலனா கூட எதுக்கு பேசல, ஏன் பேசல ஒரு ஒருத்தரா கூப்பிட்டு கேட்காவே. எனக்கு இந்த வீட்டுல நிம்மதியே இல்ல. ஐயா ஆனந்த், என்னையா பிரச்சனை?
ஏமா இவளுக்கு தனி கொடுத்தானே பேரணுமா? ஐயோ அத்தை வந்திருக்காப்ல. ஏம்மா சரோஜினி அம்மா வேண்டாம் அப்படியே சொன்னேன். இங்க பாருங்க அத்தை, எல்லாம் உண்மைதான். என்னால இவ்வளவு பேர் கூட சேர்ந்து நிம்மதியா வாழ முடியாது. நான் எங்க அம்மா வீட்டுல தனியா தான் வாழ்ந்திருக்கேன். அதனால இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது. நான் தனி கொடுத்தானே போனோம். ஏமா இவ எப்படி பேசுற பாருங்கம்மா. நல்ல பிள்ளைன்னு இவளை எனக்கு கட்டி வச்சியா வந்து கொஞ்ச நாளையில நீ உங்ககிட்ட இருந்து தனியா பிரிக்க பாக்காமா? இருப்பா ஆனந்தி, அவட்ட நான் பேசுறேன். ஏம்மா சரோஜினி, இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதாம்மா? உங்க அக்காளுக்கும் தெரியும், எங்களை பத்தி உங்க அம்மைக்கும் தெரியும். பார்த்துதானே கட்டி தந்தாவே, நீ எதுக்கு இப்படி பேசிய? பார்த்துதான் கட்டி தந்தாவே, வெளியே வந்து பார்க்கும்போது நல்லதா இருக்கு. உள்ள வந்து பார்க்கும்போது தானே தெரியுது, பிடிக்கவே இல்லை எனக்கு. என்னால இந்த கூட்டு குடும்பத்துக்குள்ள எல்லாம் நிம்மதியா வாழவே முடியாது தேய். எங்களை தனியா வைங்க, அப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். ஏ சரோஜினி, என்ன எங்க அம்மையா நீ எதுக்கு பேசிட்டு இருக்கா? நீலாம் இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. போவலியா தனியா நீ ஒத்தையால போய் வாழு. ஐயா ஆனந்தி, ஏமா நீங்க சும்மா இருங்கம்மா. இவ கூப்பிட்டானே நான் தனி கொடுத்தானே போயிடணுமா? நல்ல பிள்ளைன்னு சொல்லி என் தலையில கட்டி வச்சு வாழ்க்கையை கெடுத்துட்டிய. இவளை முதல்ல அடிச்சு அவிய அம்மா வீட்டுக்கு அனுப்புங்க, நானே அனுப்பிடுறேன். ஏய் வெளியே போ. என்னை பார்த்து நீங்க இவ்வளவு பேசிட்டீங்களா? நான் உங்களுக்கு சேர்த்தானே பேசினேன். ரெண்டு பேரும் தனியா போலாம் தானே சொன்னேன். நான் உங்க கூட வருவேன்னு நினைச்சுட்டு இருக்கியா? போவலியா, எனக்கு எங்க அம்மா அப்பா தான் முக்கியம். அப்போ நான் உங்களுக்கு வேண்டாம். வேண்டாம், முன்ன இப்ப என்ன பண்றேன்னு பாரு.